ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பாலிட்டி ரிவிஷன் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஷார்ட் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். போன வீடியோல வந்து நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோல முக்கியமான கான்செப்ட் லைக் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இதை ஃப்ரேம் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 years 11 month 18 days. ஓகேங்களா? ஸோ 9th December 1946ல ஆரம்பிக்கிற இது வந்து 26th November 1949ல தான் முடியும். 2 years 11 month 18 days மொத்தம் எடுத்துக்கிறாங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றதுக்காக. ஸோ 26th நவம்பரை நம்ம என்ன கொண்டாடுறோம்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் டேவா நம்ம கொண்டாடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்காக அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 64 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப கான்ஸ்டிடியூஷன் எப்ப பாஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிருக்கோம்? 26th November 1949. That's why we celebrate 26th November as National Constitution Day. And Constitution came into force on 26th January 1950. So we are celebrating it as Republic Day. ஓகேங்களா? அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு பிரியம்பல் 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் 8 ஷெட்யூல் கிட்ட இருந்துச்சு. பட் அமெண்ட்மெண்ட் பண்ணி பண்ணி இப்ப கரண்டா எவ்வளவு இருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரியம்பல் 25 பார்ட்ஸ் 448 ஆர்டிகல் 12 ஷெட்யூல்ஸா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரியம்பல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம அமெண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம், நம்மக்கிட்ட ஒரு ப்ரியாம்பல் இருக்கு, 25 பார்ட்ஸ் இருக்கு, 448 ஆர்டிக்கல் இருக்கு, அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குன்ட்டு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 25 பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி, மீட் சைல்ட் ஷாம், ரீதா ஃப்ரூட், டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், ஸோ ஒன்லி இஎம் மேகாஸ் டேஸ்டி ஸ்நாக். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி கூட டீல் பண்ணும். ஸோ ஆர்டிகல் 1 to 4 வந்து இந்த பார்ட் 1 கீழே வரும். அடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 5 to 11 தான் வந்து சிட்டிசன்ஷிப் கூட டீல் பண்ணுது. சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வரும். ஆர்டிகல் 12 to 35 தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A, ஓகேவா? இது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா தான் இதை சேர்த்திருப்பாங்க. பார்ட் 4A இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஓகேவா? ஆர்டிகல் 51A அமெண்ட் பண்ணது. தென் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 5 வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ பார்ட் 7 வந்து இருந்துச்சு, அது அப்புறமா வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 8 வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? பார்ட் 9 9A 9B. ஸோ பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பார்ட் 9 பஞ்சாயத், 9A வந்தா முனிசிபாலிட்டிஸ், பார்ட் 9B வந்தா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். பார்ட் 10 வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். பார்ட் 11 வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் பார்த்திருப்போம், பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திருப்போம். 6 + 5 11. பார்ட் 11 வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? பார்ட் 12 வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். பார்ட் 13 வந்து ட்ரேட், காமர்ஸ், இன்டர்கோர்ஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. பார்ட் 14 வந்து சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட். அப்புறம் பார்ட் 14A வந்து ட்ரிபியூனல். பார்ட் 15 ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எலெக்ஷன்ஸ் பத்தி டீல் பண்றது இந்த பார்ட் 15 தான். பார்ட் 16 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ். தென் பார்ட் 17 வரும்போது அபிஷியல் லாங்குவேஜ். பார்ட் 15 எலெக்ஷன், பார்ட் 17 அபிஷியல் லாங்குவேஜ். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா இது அடிக்கடி கேட்கறது. பார்ட் 18 வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். பார்ட் 19 மிசிலேனியஸ். பார்ட் 20 வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 21 வந்து டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். பார்ட் 22 வந்து ஸ்போர்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட். ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து இந்த 25 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு வந்து பார்த்தோம், யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி,
டு மீட் சைல்ட் ஷாம், ரீதா ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட், டு ஈட், so only a maxin as snack. ஓகேவா? தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ரைட்ஸ் வரும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 7 இருந்துச்சு. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி அதை ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிடுவாங்க. ஆக்டாக மாற்றிட்டதால நமக்கு இப்போ வந்து 6 ரைட்ஸ் தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா EF cultural educational right, constitutional remedies. EF னா right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, right to constitutional remedies. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 12 to 35. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19 to 22. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23, 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28ல வரும். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 to 30. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஸோ 14 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ ஆர்டிகல் 15 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இது ரொம்பவே முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ ஆர்டிகல் 18 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 14 to 18 கவர் பண்ணுது. இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வரும். தென் ரைட் டு ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22. ஸோ 19ல வந்து என்னதுன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன். ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். ஸோ 21 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ 21A வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இந்த 6 to 14 இயர்ஸ்க்குள்ள இருக்க சில்ட்ரனுக்குலாம் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மேண்டட்டரி அப்படின்ட்டு வந்து கொண்டு வரது தான் இந்த ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 22 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 21ம் 21Aவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் 21A ரைட் டு எஜுகேஷன் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் குரூப் 6 to 14 இயர்ஸ். ஏஜ் குரூப்புமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக அதுவுமே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 23 and 24 தான் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டீல் பண்ணுது. 23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணுறதை பற்றி பார்க்கறது தான் இந்த ஆர்டிகல் 23. ஸோ ஆர்டிகல் 24 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர், சைல்டு எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 24. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஆர்டிகல் 25 to 28 தான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் டீல் பண்ணுது. ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ப்ரொபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட் ரிலீஜியன். ஸோ 26 ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்கறது. 27 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். 28 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் ஆர்டிகல் 25 to 28. தென் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 and 30 இதை பற்றி டீல் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் மைனாரிட்டிஸ் வந்து ஆர்டிகல் 29 அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 30. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ரொம்பவே முக்கியமான ஆர்டிகல். பிகாஸ் இதுதான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஆர்டிகல் 32 மூலயமா தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்ஸோ வயலேட் ஆச்சுன்னா நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போடுறோம்ல, அதுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 32 தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெட்ரஸ் ஃபார் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஸ். ரிட்ஸ்னா என்னன்னா ஸோ ஒரு கோர்ட் இஷ்யூ பண்ற ஸ்பெஷல் ஆர்டரை தான் ரிட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. 5 பெரோகேட்டிவ் ரிட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொகிபிஷன், கியூ வாரண்டோ, செர்ஷியோரி. ஸோ இதோட மீனிங்லாம் மோஸ்டா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேண்டமஸ்ன் போது பி கமாண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரொஹிபிஷன் போது ஃபார்பிட், கியூ வாரண்டோனா பை வாட் அத்தாரிட்டி. ஸோ சர்ஷியோரி வந்து பார்த்தீங்கன்னா டு பி சர்டிஃபைடு. ஸோ இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம். அண்ட் முக்கியமான அந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்குள்ள
என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ட்டா பார்த்துட்டு, அதோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலி ரிட்ஸ் பத்தி பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா பத்தி பார்த்துட்டு, ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம். கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அவங்களோட டியூட்டீஸ்லாம் வந்து பார்ப்போம். பார்த்தோம்னா, மோர் ஆர் லெஸ் நம்ம பாலிட்டி கவர் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி போலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோல இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.